ஓம் நமச்சிவாய. நாம் கடலூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவத்தலங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க இருப்பது கடலூர் மாவட்டத்தில் சிதம்பரத்தில் அமைந்திருக்கும் ஆத்மநாத சுவாமி திருக்கோயில் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். சிதம்பரம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் நடராஜர் கோயிலுக்கு வட திசையில் இந்த கோயில் அமைந்திருக்கின்றது. இந்த பகுதியை திருப்பார்கடல் என்று சொன்னால்தான் தெரியும். இந்த ஆலயத்தின் மூலவரின் பெயர் ஆத்மநாத சுவாமி, தாயார் யோகாம்பாள், தீர்த்தம் பார்க்கடல் தீர்த்தம். சிவனடியார்களால் பெரிதும் போற்றப்படுவது திருவாசகம். திருவாசகத்திற்கு உருகாதார் ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்னும் சொல்வழக்கே இதற்கு சான்று. இதை இயற்றிய மாணிக்க வாசக பெருமான் சிதம்பரத்திலே இருக்கின்ற தில்லை திருப்பெருந்துறை ஆத்மநாத சுவாமி கோவிலில் ஒரு அம்சமாக காட்சியளிக்கின்றார். மாணிக்க வாசகரே கட்டிய கோவில் இது. இந்த ஆலயத்தில் கோவில் பிரகாரத்தில் விநாயகர், துர்க்கை, நந்தி, யோக தட்சிணாமூர்த்தி போன்றோர் காட்சியளிக்கின்றார்கள். இந்த தலத்தின் விசேஷ பிரார்த்தனை என்ன? தவம் செய்யவும் முக்தி கிடைக்கவும் இங்கு பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள் பக்தர்கள். நேர்த்திக்கடனாக பிரார்த்தனை நிறைவேறியவுடன் சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்து வழிபாடு செய்கின்றார்கள். இந்த தலத்தின் பெருமை என்ன? மாணிக்க வாசகர் இங்கு தங்கியிருந்த போது சிவனடியார் வேடத்தில் வந்து அவரது பாடல்களை கேட்க விரும்புவதாக கூறினார் சிவன். மாணிக்க வாசகரும் பாடினார். சிவன் அந்த பாடல்களை தொகுத்து இந்த பாடல்கள் மாணிக்க வாசகர் திருவாய் மலர்ந்தருளிய வண்ணம் எழுதப்பட்டது என எழுதி திரு சிற்றம்பலம் உடையார் என கையெழுத்திட்டார். மறுநாள் அதை சிதம்பரம் நடராஜ சன்னதியில் வைத்துவிட்டு மறைந்தார். வேத பண்டிதர்கள் மாணிக்க வாசகரிடம் திருவாசகத்திற்கு விளக்கு கேட்டார்கள். அப்போது சிவனே ஒரு அடியாராக வந்தார். பண்டிதர்களிடம் சிவனை காட்டிய மாணிக்க வாசகர் இவரே இதற்கான பொருள் என்று சொல்லி அவருடன் 2 கலந்தார். இந்த நிகழ்வின் அடிப்படையில் ஆத்மநாதர் சன்னதி முகப்பில் சிவன் அடியார் வடிவில் காட்சியளிக்கின்றார். அருகில் மாணிக்க வாசகர் அவரை நோக்கி கை காட்டியபடி இருக்கின்றார். இந்த கோவில் திருப்பெருந்துறையை பல வகையிலும் ஒத்திருக்கின்றது. மூலத்தானத்தில் சிவலிங்கம் தெற்கு நோக்கி காட்சியளிக்கின்றார். இந்த லிங்கம் முழுமையானதாக இல்லை. அம்பாள் சன்னதியில் பாதம் மட்டும் இருக்கின்றது. சிவனுக்கு புழுங்கல் அரிசி சாத ஆவி பாகற்காய் நிவேதனம் செய்கின்றார்கள். மாணிக்க வாசகர் சின்முத்திரை காட்டி குரு அம்சத்துடன் காட்சியளிக்கின்றார். அநேகமாக எல்லா ஸ்தலங்களிலும் நின்ற நிலையில் இருக்கும் மாணிக்க வாசகர் இங்கே உட்கார்ந்திருக்கின்றார். மாணிக்க வாசகர் குரு பூஜை என்று ஆத்மநாத சுவாமிக்கு விசேஷ பூஜை நடக்கின்றது. அன்று மதியம் மாணிக்க வாசகர் ஆத்மநாதர் சன்னதிக்குள் எழுந்தருளி சிவனோடு 2 கலக்கும் வைபவம் நடக்கின்றது. நடராஜரின் நடனத்தை தரிசிக்க வந்த வியாக்கிரபாதர் சிதம்பரத்தில் தங்கியிருந்தார். அவரது குழந்தை உபமன்யு பசியால் பால் வேண்டி அழுதார். சிவன் அவனுக்காக பார்க்கடலை இங்கு பொங்கச் செய்து அருளினார். பார்க்கடல் தீர்த்தம் எனப்படும் இந்த தீர்த்தத்தின் வடகரையில் இந்த கோவில் அமைந்திருக்கின்றது. கோயில் முன்மண்டபத்தில் யோக தட்சிணாமூர்த்தி 2 கால்களையும் மடக்கி அமர்ந்திருக்கின்றார். அப்பர், சம்பந்தர், சுந்தரர், மாணிக்க வாசகர் மூவரும் லிங்கத்தின் பான வடிவில் காட்சி தருவது சிறப்பான அமைப்பு. யோக விநாயகர், அகோர வீரபத்திரர், பைரவர் ஆகியோரும் இருக்கின்றார்கள். இந்த கோவில் அருகில் தில்லைக்காளி மற்றும் குரு நமச்சிவாயர் கோயில்கள் இருக்கின்றன. இந்த தலத்தின் தல வரலாற்றை பார்ப்போம். மதுரையில் அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சராக பணியாற்றியவர் மாணிக்க வாசகர். திருப்பெருந்துறை எனும் ஆவுடையார் கோவிலில் சிவனிடம் உபதேசம் பெற்றார். இவருக்காக சிவபெருமான் மதுரையில் நெறிகளை பரிகளாக்கவும் வைகையில் வெள்ளம் பெருக்கெடுக்க செய்தும் திருவிளையாடல் நிகழ்த்தினார்.
இவர் ஒரு முறை சிதம்பரம் வந்தார். முனிவர்கள் தங்கியிருந்த ஒரு பர்ணசாலையில் தங்கினார். ஆனாலும் திருப்பெருந்துறை ஆத்மநாதரை அவரால் மறக்க முடியவில்லை. எனவே இங்கும் ஆத்மநாதருக்கு அளவில் சிறிய கோவிலை ஒன்றை கட்டினார். சுவாமிக்கு ஆத்மநாதர் என்றும் அம்பிகைக்கு யோகாம்பாள் என்றும் பெயர் சூட்டினார். இந்த ஸ்தலம் தில்லை திருப்பெருந்துறை என்று அழைக்கப்படுகின்றது. இந்த ஆலயத்தில் மாணிக்க வாசகர் குரு பூஜை என்று ஆத்மநாத சுவாமிக்கு விசேஷ பூஜை நடக்கின்றது. அன்று மதியம் மாணிக்க வாசகர் ஆத்மநாத சன்னதிக்குள் எழுந்தருளி சிவனுடன் இரண்டர கலக்கும் வைபவம் நடக்கின்றது. இப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நம சிவாய.